ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் மிகவும் முக்கியமான மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் இருக்குது. மே மாதத்தில் ஒரு முக்கியமான நாள்னால் அது மேவுடைய 12ஆம் தேதியை சொல்லலாம். அப்படி என்ன மேவுடைய 12ஆம் தேதி முக்கியமான நாள்னால், அன்று தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய 29ஆம் நாள். கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன இந்த நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் அடைகிறதுக்கு முன்னாடி இந்த பலன்களுக்கு காரணமான கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் கிரகநிலைகள் அமைப்பு கிரக மாற்றங்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமியில் ஒரு சிறப்பு பரிகாரம் செய்யணும். அது என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பார்த்து பரிகாரம்லாம் தெரிஞ்சு பயன்பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரகநிலைகளில் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, ரணரோண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் வரப்போகுது. அப்புறம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்களானது இருக்குது. கரெக்டாக மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மேவுடைய 16ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மேவுடைய 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளுடைய அமைப்பை பொறுத்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் என்ன பலனை பெறுவீங்களோ அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியில் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. உறவு இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர்லாம் நீங்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபமானது தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. நீங்கள் நினச்சதுக்கு மேலே சுப நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறுவீங்க. மொத்தத்தில் உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வகையில் கூட நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு ஒரு திருப்தியை தரும். உறவினர்களோடு மெயினாக வாக்குவாதத்தை மட்டும் வைத்து கொள்ள வேண்டாம். வாக்குவாதத்தை முடிந்த அளவு தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு கூட வரவுக்கேற்ற செலவானது இருக்கும். அதே சமயம் மற்றவர்களுடைய பிரச்சனை தீர பாடுபடுவீங்க. காரியத்தில் தடை தாமதங்கள்லாம் ஏற்படலாம். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனையானது மேலோங்கும். அதனால் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்க இந்த மாதிரி பொறுப்போடு இந்த பௌர்ணமியிலிருந்து நடந்துக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பொறுப்போடு நடந்தீங்கன்னா பல இழப்புகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு
சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோல்வியும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். அதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக செயல்பட வேண்டியது அவசியம். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். அதனால் கணவர் மனைவியாக இருக்கிறவங்க கருத்து வேற்றுமை வராமல் இருக்க அனுசரித்து செல்லும். இது சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து எடுத்த காரியங்கள்லாம் உடனே வெற்றியானது ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றிகள் ஏற்படும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம், அதில் உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்வதை தயவு செய்து ஒதுக்கி வைங்க. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்கள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். நிறைய எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அதனால் எதையுமே சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். பணவரவு நன்றாக இருக்கும். அடுத்தவருடைய நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. பெரியோர் உதவிகள்லாம் கிடைக்கும். சூரிய சுக்கிரன் சஞ்சார வழக்குகளில் சாதகமான போக்கு தரும். நண்பர்களிடம் கவனமாக பழகிறது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஆக மொத்தம் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் நினைத்த காரியம் கைகூடி வர ஒரு விளக்கு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் எப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு ஆகியவெல்லாம் செய்திங்கன்னா காரிய சித்தி கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின் படி சந்திரன் உயிர் ஆற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது. இத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை அவரே நிஜமாக்கி கொடுப்பாரு. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்திர நட்சத்திர நாளில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானது. சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும். பௌர்ணமி என்று சந்திரனுடைய ஒளிக்காற்றுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் என்பதாலேயே கிரிவல செல்லக்கூடிய முறை ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. தெய்வ சக்தி அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்ம என்ன வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இது ஆன்மீகக்காரர்களே சொல்கிறாங்க. அதனால் நம்பிக்கையோட விளக்கேற்றி வழிபாடு செய்து பலனடைங்க. பூஜையிலே விளக்கேற்றுங்க போதும். ஸோ சிம்பிளான முறையில் விளக்கேற்றினாவே உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க. ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும், பரிகாரம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க, பரிகாரத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில்
தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.